Hi guys, welcome to channel Zone 14 Football. ஸோ இன்றைக்கி என்னடா வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வேர்ல்டு கப்பு இன்னும் 50 நாள் இல்லை குறைச்சலா வரப்போகுது, கவுண்ட் டவுன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள்லே நம்ம ஃபீஃபா வேர்ல்டு கப்பை பார்க்க போகிறோம். செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. உனக்கு எப்படி இருக்குது? கண்டிப்பாக டெஃபினெட்லி 4 வருஷம் ஒரு தடவை தான் வரும் இது. அண்ட் ஆல்சோ இந்த வருஷம் எல்லாரும் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் இந்த வேர்ல்ட் கப் ரொனால்டோ அண்ட் மெஸ்ஸிக்கு ஃபைனல் வேர்ல்ட் கப்பாக இருக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய சான்ஸ் இருக்குது, 99% சான்சஸ். ஸோ அந்த லெஜெண்டரி பிளேயர்ஸை ஒரு ஃபைனலாக ஒரு பிக் ஸ்டேஜில் பார்க்கணுன்னு ஆவலாக இருக்கும் எல்லாருமே. ஏன்னா இப்போ தான் போன வேர்ல்ட் கப் முடிஞ்ச மாதிரியே இருந்ததுடா. 22 நடந்த வேர்ல்ட் கப்பே இப்போ தான் முடிஞ்ச மாதிரி இருக்குது. 4 வருஷன்றது கண்ணை முடி திறக்கிறதுக்குள்ளே போகணும், அந்த மாதிரி ஒரு ஸ்பீடில் போயிடுச்சு. ஸோ இந்த வேர்ல்ட் கப் வருது. அவங்க லாஞ்சவிட்டி எப்பார், இத்தனை வருஷம் அத்தனை வேர்ல்ட் கப் ஆடிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மெஸ்ஸி ஒரு வேர்ல்ட் கப் வாங்கிட்டான். ஸோ அண்ணன் நமக்கு ஒரு வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தா சூப்பராக இருக்கும் வேர்ல்டு கப். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இப்போது 50 நாள் இருக்குது, இன்னும் 50 நாள் குறைச்சலாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நியூஸ் வருது? நிறையா நியூஸ் வருது. ஏன்னா யூஎஸில் நடத்துகிறாங்க, உனக்கே தெரியும். நிறையா நியூஸ் வருது, நிறையா பிளேயர்ஸ் இன்ஜுரி ஆகிறாங்க. ஸோ இதுமாரி நிறையா நடக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒன்று எடுத்து விடு, நீ ஸ்டார்ட் பண்ணி விடு. ஆமாம், அதுவும் இப்போ ரீசெண்டாக பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. நம்ம டொனால்ட் ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் வேற லெவலில் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. எப்பா ஈரான்லாம் வேணாப்பா அனுப்பிச்சி விட்ருங்க, நமக்கு இட்டாலி இருக்காங்க, 4 டைம் வின்னர்ஸ் இருக்காங்க, அவங்கள இறக்கி விடுங்க. இதில் அவன் சொன்னவனே ஒரு இட்டாலியன் அமெரிக்கன் தான். ஸோ எனக்கு என்னோட டீம் இட்டாலியன் டீம் அமெரிக்காவில் விளையாடுறது பார்க்க ரொம்ப ஆர்வலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆவலாக இருக்குன்னா. பட் அதுக்கு எல்லாம் சதிச்சிட்டாங்க அவனை. இட்டாலியில் இருக்கவங்களே சதிச்சிட்டாங்க. அவங்களோட ஒலிம்பிக் பிரசிடென்ட், ஸ்போர்ட்டிங் மினிஸ்டர், எக்கனாமிக் மினிஸ்டர் எல்லாருமே திஸ் இஸ் ஷேம்ஃபுல்னு ஆரம்பிச்சு கிளின்னு கிழிச்சு எடுத்துட்டாங்க. ஆல்சோ ஸ்பெயின்ல கூட அவங்களோட ஃபுட்பால் பிளேயர் அசோசியேஷன் அந்த ஒரு ஆள் கூட சொன்னாரு, நீங்க வேர்ல்ட் கப் விளையாடணும்னா நீங்க பிச்சில் குவாலிஃபை ஆயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, கிளியரா சொல்லிட்டாங்க. ஸோ இது ஏன் இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம FIFA பிரசிடென்ட்டும் சொல்லிட்டான், என்ன சொல்லிட்டான், Iran will play, they are ready. ஓகே. ஸோ அதுதான் அது இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், அதாவது இஷ்டத்துக்கு பண்ணலாம் நினச்சிட்டு இருக்கான். அதாவது அவன் இஷ்டத்துக்கு இந்த வார்கீர்லாம் நடத்தினா சரி, ஃபுட்பாலில் உன் கண்ட்ரியில் நடக்குது தான், அதுக்கு நீ அசிங்கமாக கேட்க போகிறேன்டா ட்ரம்ப்லே. அதாவது உனக்கு அவங்க தோற்று போயிட்டாங்க, ஓகே. இதுக்கப்புறம் அவனுங்க விளையாடுறதுக்கு அவங்களுக்கே கேவலமாக இருக்கும். நீ பிச்சை போட்டெல்லாம் எங்களுக்கு ஆட தேவையில்லன்னு வாங்க, புரியுதா அவனுக்கு? ப்ளஸ் ஈரான் என்ன, அதாவது அவன் குவாலிஃபை வந்துருக்காங்க, இவன் வார தனியாக வை, அவன் உன் வென்யூலையும் ஆட போகிறது இல்லை, அவன் வேறு வென்யூஸில் போய் ஆல்டர்னேட்டிவ் வென்யூஸில் ஆட போகிறான். உனக்கு என்ன பிரச்சனை? அதாவது அவனுங்க ஃபஸ்ட்டுடா யூஎஸ்குள்ளே போய் நடத்தணுன்றது, அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த சாக்கர்னு சொல்கிற கும்பல்கிட்ட போய் ஃபுட்பால் வேர்ல்ட் கப் நடத்த வச்சிங்களேடா டே ஃபஸ்ட்டுல. நீங்கள் இது இல்லாமல் டிக்கெட் ப்ரைஸ்லாம் இருக்குல்ல, அதான் 1 வாரம் 2 வாரம். ஆமாம், அது ஒன்று பிரச்சனை தான். 1 வாரம் 2 வாரம் முன்னாடி தான் ட்ரம்ப்பு நம்ம சாக்கர்னு வைக்கக்கூடாது, ஃபுட்பால்னு பேர் மாற்றணுன்ற மாதிரி ஏதோ. ஓகே, என்னடா புத்தி சரியாயிடுச்சா, என்ன ஆச்சு, ஒரே மிராக்கிளாக இருக்கேன்னு நினச்சேன். பட் திரும்பி செஞ்சுட்டாங்க. ஆமாம், நீ சொன்ன மாதிரி டிக்கெட் ப்ரைஸிங் நம்ம பற்றி நிறைய பேசியிருக்கோம். அது நம்ம என்ன சொல்கிறது, அந்த என்ட்ரன்ஸ் டிக்கெட் பற்றி பேசியிருக்கோம். பட் இப்போ இன்னொரு புதிய சர்ச்சை என்னன்னா, நீங்கள் ட்ரெயினில், பஸ்ஸில், இந்த மெட்ரோலெலாம் ஏறி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரணமாக ஒரு டிக்கெட் $13 நியூ ஜெர்சியில் வேர்ல்டு கப்புக்கு உங்களுக்கு $150 விற்கிறாங்க. ஒரு 12 மடங்கு அதிகமாக விற்கிறாங்க. என்னன்னே புரியல. நீங்க அந்த இடத்துக்கு நடந்தும் போக முடியாது. ஸோ ஒன்று போச்சுன்னா இந்த மாதிரி பப்ளிக் டிரான்சிட்டு, இல்லை நீங்க ஏதாவது கார் வச்சிருந்தீங்கன்னா போகணும். அதுவும் நீங்க போனீங்கன்னா காலி ஆயிடுவீங்க அந்த டிராஃபிக்ல. அப்புறம் அங்கே போய் பார்க்கிங் ஃபீஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இது ஃபுல்லாக ஒரு ரிச் மேன் ஸ்போர்ட்டாக மாற்றிட்டாங்க. ஒரு காமன் மேன் ஸ்போர்ட்டாக இருந்ததை இப்போ ரொம்ப இந்த விசா இஷ்யூஸு, இப்போ இந்த டிக்கெட்டிங் இஷ்யூஸு, இப்போ நியூ ஜெர்சியில் மட்டும் கிடையாது, நீங்கள் பாஸ்டன் போனீங்கன்னா அங்கே $20 டிக்கெட்டை ஆல்மோஸ்ட் $100 வித்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கேவலமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கமர்ஷியலாக ஆக்கிட்டாங்க. பியூட்டிஃபுல் ஸ்போர்ட்டை
ஃபைனல்ஸ் வேற என்ன காசு 1000 கணக்குல போகுதுப்பா. அதாவது சொத்தெல்லாம் வித்துட்டு வந்து மேட்சை பார்க்கணும் போல. எனக்கு புரியல, அவ்வளவு சொத்து கூட இல்ல நமக்கெல்லாம் இந்தியால இருக்க மொத்தம் இருக்காது. இருக்கவனுங்க வித்துட்டு போய் பார்க்கணும் போல. என்னடா இது வேர்ல்ட் கப்புன்றவன் எல்லா கண்ட்ரில இருந்து வந்து ஜாலியா உட்காந்து பாக்குற மேட்ச். இதில் என்ன இவனுங்க இதாவது ஸ்மூத்தாக முடிய போதா என்னன்னு எனக்கு தெரியல. இவனுங்க இன்னும் இதுக்கு மேலே என்னென்ன கோலார் பண்ண போகிறான்னு தெரியல. அதுக்குள்ளே ட்ரம்ப் மண்டையை போட சொல்லு, இல்லைனா எவனா அவனை மண்டையை போடுங்கடா, என்ன ஏதாவது பண்ணி தொலைங்கடா அவனை. அவன் இதுக்கு மேலே இருந்தானா எல்லாத்துலேயும் கை வைப்பான்டா அவன். கண்டிப்பா. ஆமா, இவனுங்க இந்த டிக்கெட் பிரைஸ்லாம் அதிகமா வச்சிருக்காங்களே, சரி மக்கள் வாங்குறாங்க, டிமாண்ட் இருக்கு, அதனால அதிகமா விற்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ டிக்கெட் எம்டியா கிடக்கு, எவனுமே வாங்க மாட்டான், டிமாண்ட் கிடையாது. ஸோ அப்பயுமே அவங்க இந்த மாதிரி பண்றது தான் எனக்கு சத்தியமா புரியல. அவனுங்க வந்து என்ன ஐடியாவில் இருக்கான்னு தெரியல. அவன் ஏதோ வாரில் லூஸ் பண்ண காசுலாம் இதில் பிடிக்க போகிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கான் போல். அது எந்த அளவுக்கு நல்லா போதா இல்லை இது டிக்கெட் வாங்கி மேட்ச் பார்க்க வருவாங்களான்னு எனக்கு தெரில. பட் இன்னொரு சோகமான விஷயம் என்னென்னா, இன்ஜுரி லிஸ்ட்டு பெருசாகிட்டே இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக லமேன் யமால் வேறு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஆச்சு, அண்ட் எஸ்டேவோ ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஆச்சு, அட்டாகுலர் அண்ட் எடர் மிலிட்டாவோ மசில் இன்ஜுரின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இன்ஜுரி ஆகிறதெல்லாம் வந்து கொடுமையான விஷயம். ஏற்கனவே ஹியூகோ எக்யூட்டிகே ரூல்ட் அவுட்டு, சர்ஜ் நாப்ரி ரூல்ட் அவுட்டு, ராட்ரிகோ ரூல்ட் அவுட்டு. ஸோ இவங்கெல்லாம் வந்து அடுத்த வேர்ல்டு கப் தான் ஆட முடியும். ஸோ இதில் லமேன் யமாலுக்கும் எஸ்டேவாவுக்கும் கொஞ்சம் சீரியஸாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் மிஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. இது வந்து ரெக்கவரி டீமை பொறுத்து தான். மிலிட்டாவோ அண்ட் அட்டாகுலருக்கு வந்து மேபி ஸ்லைட் இன்ஜுரி, அவங்க வேர்ல்டு கப்புக்கு வந்துடலான்ற மாதிரி தான். ஏன்னா இப்போதைக்கு நியூஸ் படி அவங்க வேர்ல்டு கப் ஸ்டார்ட்டில் வந்துடுவேன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க ரெக்கவரி பொறுத்து தான் எந்த மாதிரின்னு தெரிய போகுது. பட் இட்ஸ் அ வெரி வெரி வர்ஸ்ட் நியூஸ். அதாவது இதோட ஃபுட்பாலருக்கு மோசமான விஷயம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பா. நீ வந்து சரி ஒரு 30 வயசு 35 வயசான பிளேயருக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா கூட ஓகே, அவரு எல்லாமே பார்த்துட்டாரு, வாழ்க்கையில முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ அடி வாங்கினவங்க எல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸா இருக்காங்களா, கிட்டிக்கே யமால்லாம் 20 கூட ஆகல, மற்றவங்களாம் ஏர்லி 20s இருக்காங்க. அண்ட் யா, ரொம்பவே கஷ்டம் தான். அதுவும் மசில் இன்ஜுரிஸ்லாம் நீங்கள் வந்து ஏசிஎல் அளவுக்கு இல்லைனா கூட இந்த இன்ஜுரிஸ்லாம் நீங்கள் ஒழுங்காக நீங்கள் ரெக்கவர் ஆகலைன்னா திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஆல்சோ ஸ்பெயின் தான் ஃபேவரட்ஸ்ன்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, ஏன்னா யூரோஸ் ஜெயிச்சனால. ஸோ யமாலெல்லாம் மிஸ் பண்ணாங்கன்னா வந்து வெரி வெரி பிக் ட்ரபிள். யமால்லாம் கஷ்டம்டா. யமால் வந்து ஒரு மேட்ச் வின்னர், அவன் மட்டும் இல்லைன்னா ஸ்பெயினுக்கு ஒரு பெரிய லாஸ்னே சொல்லுவேன். இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஒரே பயம் தான் இருக்குது. நம்ம அண்ணன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ நேற்று ஒரு செம டேக்கிள்லாம் போட்டு ஸ்லைட் டேக்கிள்லாம் போட்டிருப்பான் செர்ஜியோ ராமோஸ் மாதிரி, பார்க்க சூப்பராக இருந்தது. ஆனால் அண்ணன் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், நீங்கள் இன்ஜுரி மட்டும் ஆயிடாதீங்க. இது நம்மளோட லாஸ்ட்டு வேர்ல்டு கப்பு, எப்படியாவது கப்பு அடிச்சாகணும். ஸோ நீங்கள் ஃபுல்லி ஃபிட்டாக இருந்து நம்ம போர்ச்சுகல் டீம் அடிக்கணும். ஸோ ஏதாவது இன்ஜுரி பண்ணிக்காதீங்க. அதுதான் நான் ஒரு ஆஸ் அ ஃபேனாக எல்லாருமே கேட்போம். ஏன்னா இது மாதிரி மிஸ் ஆச்சுன்னா, அதாவது விளாண்டு தோற்றுப்போம், அதுவே கொஞ்சம் ஹர்ட் ஆகும். விளாட முடியாமல் போச்சுன்னா அதோட ரொம்ப ஒஸ்டான விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ அண்ணனுக்கு ஒரு வேண்டுகோள், அல் நாசருக்கு கொஞ்சம் பார்த்தே ஆடுங்க, ரொம்பலாம் எஃபர்ட் போட்டு ஆடாதீங்க, இப்போ இன்ஜுரி ஆகிக்காதீங்க எண்ட் ஆஃப் த சீசனு, ஏன்னா வேர்ல்டு கப்பு வருது. கண்டிப்பாக. அதுவும் இப்போ அவரோட பையனை வேற வந்து சீனியர் டீம் கால் அப் பண்ணுறாங்க. ஸோ கிறிஸ்டியானோ ஜூனியர், நீ போய் விளையாடுப்பா அல் நாசருக்கு, நீ போய் விளாண்டாலே வந்து கோல் அடிச்சு ஜெயிச்சிடலாம். பையன் இருக்கண்டா. ஆமா, அவன் என்னடா பையன் வந்து ரொனால்டோவோட ஹைட்டா இருக்கான்டா. ஐயோ, ரொனால்டோவோட ஜீன்ஸ் ஜெனடிக்ஸ்ல பையன் வந்து வெறித்தனமா தான் இருப்பான். கண்டிப்பா. அதுவும் வந்து இப்போ நீங்க என்னதான் மெஸ்ஸி ஃபேனு ஸ்பெயின் ஃபேனா இருந்தா கூட நீங்க வந்து உங்களோட இந்த மாதிரி ரைவல்ஸ் ரொனால்டோ மாதிரி ஒரு ஸ்டார் பிளேயர் வந்து பெரிய ஸ்டேஜ்ல விளாடணும்னு தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. பிகாஸ் விளாண்டு ஜெயிக்கணும் தான் சொல்லுவாங்க எல்லாரும். ஸோ அந்த கெத்து வந்து விளாட்லனா கிடைக்காது. ஸோ டெஃபினெட்லி இந்த மாதிரி பிக் நேம்ஸ் இதுக்கு மேலே யாரும் இன்ஜுரி ஆகக்கூடாது, இதுக்கு மேலே யாரும் மிஸ் ஆகக்கூடாது. ஸோ ஹோப்ஃபுல்லி பார்ப்போம், இதுக்கு மேலே நான் வாங்கின எதிர்பார்ப்போம். மெஸ்ஸிக்கு ஒரு வேர்ல்டு கப் கிடச்சிருச்சு. ஸோ அது வந்து கிரேட், ஒரு நல்ல பிளேயருக்கு கிடச்சது. ஓகே, அந்த வரிசையில் ரொனால்டோக்கும் இஸ் டிசர்வ்ட். ஓகேயா, ஸோ அவனுக்கும் இது கிடைக்கணும். கிடச்சிச்சுன்னா ஃபுட்பால் இஸ் கம்ப்ளீட். அதாவது சில பிளேயர்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து சில இது மிஸ் ஆகும்ல, அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் நேமாரும் நம்ம எடுத்துக்கணும். அவன் ஸ்குவாடில் இருப்பானா இருக்க மாட்டானான்னு ஒரு டவுட் இருந்தது. ஆன்சலாட்டி கடைசி நிமிஷத்தில் ஆட் பண்ணுறன்ற மாதிரிலாம் சொல்கிறான். ஸோ அவனுக்குமே கண்டிப்பாக லாஸ்ட் வேர்ல்டு கப்பாக தான் இருக்கும். ஸோ
இந்த மாதிரி நிறையா பிளேயர்ஸ்க்கு லாஸ்ட் வேர்ல்ட் கப் அதுவும் நம்மளோட லெஜெண்ட்ஸ் ஐடல்ஸாக பார்த்தவங்களுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக எனக்கு பர்சனலாக இந்த வாட்டி எப்படியாவது அண்ணன் டீம் போர்ச்சுகல் ஜெயிச்சே ஆகணும். எப்படியாவது ஜெயிச்சு பார்த்து பண்ணி விடுங்கப்பா. அதுவும் இந்த வருஷம் வந்து ஒரு மொரட்டு டீம் வச்சிருக்காங்கடா. ஏன்னா பெர்னார்டோ சில்வா, ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ்லாம் வந்து சரியான ஃபார்ம்ல இருக்காங்க. சுத்தி இருக்கவங்களாம் நம்ம கேட்கவே தேவையில்ல. விட்டினியாலாம் பிஎஸ்டில வந்து சொருகிட்டு இருக்கான். ஜாவோ நேவஸ் அட்டாக் மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. நூனோ மெண்டஸ், ரூபன் டியாஸ் டிஃபென்ஸ்ல வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இந்த சான்ஸை விட்டாங்கன்னா வந்து அப்புறம் ரொம்ப கஷ்டம் போர்ச்சுகலுக்கு. ஸோ கிறிஸ்டியானோ வந்து கண்டிப்பாக இன்ஜுரி ஆகாமல் விளையாடணும்னு எதிர்பார்ப்போம் நம்ம. ஏன்னா ப்ரூனோ அங்கே இருக்காரு, உனக்கு பாஸ் போடுறதுக்கு வெயிட் பண்ணுறாரு ப்ரூனோ. ஸோ அங்கே போய் வந்து ஃபினிஷ் பண்ணால் போதும், அவ்வளோதான். கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணுறோம். அண்ட் இந்த மாதிரி சில நியூஸ், கோளாறான நியூஸும் வருது. இதுக்கப்புறம் சீசன் எண்டில் போகிறனால இன்னும் சில பிளேயர்ஸ் கூட இன்ஜுரி ஆகலாம், பெரிய பெரிய பிளேயர்ஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி யாரும் இப்படி ஆகக்கூடாது. எல்லாம் அவங்கவுங்க வேர்ல்ட் கப் நீங்கள் ரைவல்ஸாகவே இருந்துட்டு போகிறான். எனக்கு பிடிக்காத டீம், பிடிக்காத பிளேயராக இருந்தாலுமே இப்படி அவனுக்கு நடக்கூடாது. மேட்ச்சில் விளாண்டு அவன் ஹியூமிலேட் ஆகலாம். விளாடாமல் இப்போ வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு, எனக்கு ரூல்ட் அவுட்னா அதெல்லாம் கேட்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுற விஷயமே கிடையாது. ஏன்னா 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற ஒரு ஈவெண்ட் இது. ஸோ கண்டிப்பாக ஆஸ் அ ஃபுட்பால் ஃபேனாக அது எவ்வளோ கஷ்டம் நமக்கு தெரியும். பிளேயராக அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு தான் ஃபீல் ஆகும். ஸோ அது ஒரு மேட்ரு இருக்குது. ஸோ கண்டிப்பாக சீசன் எப்போ முடிய போகுது, அது முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆக போகுன்ற ஈகர்னஸ் இருக்குது. ஸோ உனக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாமே இப்போது கரண்ட்டாக நடந்த இதெல்லாம் கவர் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது ஒரு நல்ல மேட்டர் நடக்கும், அதாவது 25 days கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த சீசன் முடியும் போது, அப்போ இன்னொரு வீடியோ, மெயின் வீடியோ மாதிரி ஏதாவது பண்ணுறோம். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக ரீச் ஆகும். பை கைஸ்.